தந்தை மைந்தன் தூயாவின் திருநாமத்தினாலே இந்த ஆராதனை நாம் துவங்குவோம். துவக்கமாக நாம் இணைந்து நம்முடைய ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். மகான்பும் இரக்கம் நிறைந்த அன்பின் ஆண்டவரே, நிற்கிருபையாய் கொடுக்கப்பட்ட இந்த நாளுக்காக உமக்கு நன்றி அளிக்கிறோம் சுவாமி. என் தேவன் தாம் இந்த நாளிலுமாய் ஆண்டவரே, நாங்கள் ஆவியிலே ஒன்றாக இணைக்கப்பட்டவர்களாக ஒருமித்த ஆண்டவரே, வாஞ்சையோடு விசுவாசத்தோடு ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்து ஆண்டவரே எங்களுடைய வாழ்விலே நீர் செய்த எல்லாவித நன்மைகளை நினைத்து நன்றெழுதல் உள்ளத்தோடு ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும்படியாக, உம்மை போற்றும்படியாக, வாழ்த்தும்படியாக, வணங்கும்படியாக, எங்களை தாழ்த்தி உம்மிடத்தில் அர்ப்பணிக்கும்படியாக தொடர்ந்து ஆண்டவரே நீர் கிருபையாய் கொடுக்க போகின்ற வாழ்வின் நாட்களிலே உமக்கு சாட்சியாய் வாழும்படியாக ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக, உம்முடைய பிரதிநிதிகளாக, உம்முடைய அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டவர்களாக ஆண்டவரே உம்மை பிரதிபலிக்கக்கூடிய வாழ்வை வாழ என் தேவன் தாமே இந்த ஆராதனையானது எங்களை அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான வாழ்வுக்குள்ளாக அழைத்து செல்ல வேண்டுமாய் என் தேவனுடைய பிரசனத்திற்காக நாங்கள் வாஞ்சிக்கிறோம். நீர் பொறுப்படுத்த வழி நடத்தும். இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வழியாக விண்ணப்பிக்கிறேன் எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமென். ஆண்டவர் கிருபையாய் கொடுக்கப்பட்ட இந்த நாளிலே நம் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக இணைந்திருக்கின்றோம். ஆகவே நம்முடைய ஆண்டவரை போற்றி புகழ்ந்து துதிக்கின்ற வண்ணமாக ஒரு சிறப்பான துதியின் பாடலை ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக நாம் இணைந்து பாடுவோம். ஆண்டவர் கிருபையாய் கொடுக்கப்பட்ட இந்த நாளிலே அவரை ஆராதிக்கும்படியாக நமக்கு பெரும் பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றார். ஆகவே ஒரு விசையாய் ஆண்டவரே என்னையும் என்னுடைய ஆராதனையும் என் தேவன் தாமே நீர் அங்கீகரித்துக் கொள்வதற்கு எந்த தடையும் இல்லாதபடிக்கு என்னை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய சிந்தனைகளை, நம்முடைய செயல்பாடுகளை, கடந்த கால வாழ்வின் நினைவுகளை ஒரு விசையாய் நம்முடைய சிந்தனைக்கு கொண்டு வந்து ஆண்டவரே என்னுடைய வாழ்விலே மறைவானது ஒன்றும் இல்லை சுவாமி, எல்லாம் நீர் அறிவீர். ஆனாலும் என்னுடைய தப்பிதங்களை, மீறுதல்களை, குறைகளை, குற்றங்களை ஒரு விசையாய் நான் உணர்ந்து ஆண்டவரே இந்த காரியத்திலே நான் மீறிவிட்டேன் சுவாமி, இந்த காரியத்திலே நான் தவறிவிட்டேன், இந்த சிந்தனையிலே வார்த்தையிலே ஆண்டவரே உமக்கு விரோதமாக சிந்தித்து பேசிவிட்டேன். ஆகவே ஒரு விசையாய் என்னை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன் சுவாமி. என்னுடைய குறைகளை, குற்றங்களை கேட்கக்கூடியவர், என்னை மீட்டெடுக்கக்கூடியவர், என்னை மறுரூபப்படுத்தக்கூடியவர், மகிமையின் வாழ்வை கொடுக்கக்கூடியவர் நீர் மட்டும் சுவாமி. இந்த வாஞ்சையோடு விசுவாசத்தோடு நம்மை தாழ்த்துவோம். தாழ்மை உள்ளம் கொண்டவர்களுக்கு ஆண்டவர் கிருபையாயிருக்கிறார், அன்பாயிருக்கின்றார், அவர்களை நேசிக்கிறார், ஏற்றுக்கொள்கின்றார். ஆகவே ஆண்டவரே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. நீர் கொடுக்கப்பட்ட இந்த வாய்ப்பை நாங்கள் தவற விடாமல் ஆண்டவரே எங்களை தாழ்த்தி எங்களுடைய குறைகளை அறிக்கை செய்கிறோம். தீமையான சிந்தனைகள், செயல்கள், மனதை மாற்ற வாரும். தூய ஆவியானவரே நீர் வந்து ஆண்டவரே எங்களுடைய மாற்றத்தை, மாற்று உருவாக்கத்தை எங்களுடைய வாழ்விலே கொடுக்கும்படியாக வாஞ்சிக்கிறோம். உம்முடைய பிரசனத்திற்காக நாங்கள் வாஞ்சித்து விரும்புகிறோம்.
அந்த வாஞ்சையோடு விருப்பத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்த்த ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கிருபையாய் இறங்கி நமக்கு மன்னிப்பை கொடுத்து நம்மை மறுரூபப்படுத்தி மகிமையின் வாழ்வுக்குள்ளாக நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இந்த வாக்குத்தத்தை நாம் இணைந்து பெற்றுக்கொள்வோம். ஆமென். தொடர்ந்து நாளுக்குரிய சங்கீத பாடத்தை நாம் முறையாய் வாசித்துக் கொள்வோம். சங்கீதம் 99 சங்கீதம். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஜனங்கள் தத்தளிப்பார்களாக. அவர் கேருபீன்களின் மத்தியில் வீற்றிருக்கிறார், பூமி அசைவதாக. கர்த்தர் சீயோனில் பெரியவர், அவர் எல்லா ஜனங்கள் மேலும் உயர்ந்தவர். மகத்துவமும் பயங்கரமுமான உமது நாமத்தை அவர்கள் துதிப்பார்களாக, அது பரிசுத்தமுள்ளது. ராஜாவின் வல்லமை நீதியின் பிரியப்படுகிறது. தேவரீர் நியாயத்தை நிலைநிறுத்துகிறீர், நீர் யாக்கோபில் நியாயமும் நீதியும் செய்கிறீர். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதப்படியிலே பணியுங்கள், அவர் பரிசுத்தமுள்ளவர். அவருடைய ஆசாரியரில் மோசேயும் ஆரோனும் அவர் நாமத்தை பற்றி கூப்பிடுகிறவர்களில் சாமுவேலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளினார். மேக ஸ்தம்பத்திலிருந்து அவர்களோடு பேசினார். அவர்கள் அவருடைய சாட்சி பிரமாணங்களையும் அவர் தங்களுக்கு கொடுத்த கட்டளையையும் கை கொண்டார்கள். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு உத்தரவு அருளினீர். நீர் அவர்கள் கிரியைகளின் நிமித்தம் நீதி சரி கட்டின போதிலும் அவர்களுக்கு மன்னிக்கிற தேவனாயிருந்தீர். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பர்வதத்திற்கு நேராக பணியுங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தமுள்ளவர் என்றார் என்பவைகளே. பிதாவுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் சதா காலம் மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து இந்நாளுக்குரிய பழைய ஏற்பாட்டின் பாகமாக எசேக்கியேல் தீர்க்கர் புத்தகம் 33 அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 9 வசனம் முடிய. அதைத் தொடர்ந்து நிருப பாடமாக 1 தீமோத்தேயு புத்தகம் 3 அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 13 வசனம் முடிய. தொடர்ந்து நற்செய்தியின் பாடமாக யோவான் எழுதின நற்செய்தி நூல் 21 அதிகாரம் வசனங்கள் 15 துவங்கி 19 வசனம் முடிய. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். 2 தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர்,
என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். நீ இளவயதுள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அரை கட்டிக்கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயதுள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றான். இன்ன விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார் என்பவர்களே, கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே நமக்கு சிந்தனையாய் கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு என்னவென்றால், ஆர்டைன்ட் மினிஸ்ட்ரி டிரான்ஸ்ஃபார்ம்டு டு டிரான்ஸ்ஃபார்ம். அபிஷேகப்பட்ட திருப்பணி, அருட்பொழிவு பெற்ற திருப்பணி, உருவாக்கத்திற்கான மாற்றுருவாக்கம். இந்த தலைப்பின் அடிப்படையிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருமறை பாகங்களை மையமாய் வைத்து இந்த நாளிலே ஆண்டுடைய துணையோடு இந்த சத்தியங்களை நாம் தியானிப்போம். அதற்கென்று நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். தலைகளை தாழ்த்தி ஆண்டவரிடத்திலே நம்மை, ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக, ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் எங்களுடைய வாழ்வுக்கு வழியாய் ஒளியாய் இம்மட்டுமாய் காணப்பட்டது சுவாமி. அதே வண்ணமாக இந்த சத்தியமும் எங்களுடைய வாழ்வுக்கு வழியாக ஒளியாக காணப்பட, ஆண்டவரே, எங்களுடைய இருதயங்களை திறந்து தரும்படியாக எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். ஒரு விசையாய் ஆண்டவரே, இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மன நிலையை எங்களுக்கு தாங்க. உம்முடைய துணையோடு கேட்டு இதை ஏற்றுக்கொண்டு என்னுடைய வாழ்விலே ஆண்டவரே, இந்த சத்தியத்திற்கு ஏற்ற வண்ணமாக வாழ்வை பிரதிபலிக்க என் தேவன் தாமே எங்களையும் இந்த வேளையும் உம்முடைய சத்தியத்தையும் பொறுப்படுத்த நடத்தும். இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வழியாக எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆமென். இந்த அபிஷேகப்பட்ட திருப்பணி, இந்த அபிஷேகப்பட்ட திருப்பணியை, இந்த அழைப்பினை, இந்த தெரிந்தெடுப்பினை பெற்ற மக்கள் எப்படியாக அவர்களுடைய வாழ்வும் அல்லது இதை கேட்கின்ற இவர்கள் வழியாக பெற்றுக்கொள்கின்ற மற்றவருடைய வாழ்வையும் மாற்றுருவாக்கத்திற்கான ஒரு மாற்றுருவாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்பதை நாம் இந்த நாளிலே திருமறையின் அடிப்படையில் ஆண்டுடைய துணையோடு சிந்திக்க இருக்கின்றோம். ஆகவே இந்த வேளையிலே ஆண்டுடைய திருநாமத்தினாலே உங்கள் யாவரையுமாய் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றேன். பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்ற பொழுது இந்த அபிஷேகப்பட்ட இந்த திருப்பணி என்பது 3 திருப்பணிகளாக, 3 ஊழியங்களாக நாம் பார்க்கின்றோம். 1 தீர்க்கதரிசிகள், 2 ஆசாரியர்கள், 3 ராஜாக்கள் என்று. தீர்க்கதரிசிகள் என்று சொல்ல வேண்டும் என்றால் எலிசாவை தீர்க்கதரிசியாக அங்கு அபிஷேகம் செய்யப்படுகிறதை நாம் வாசிக்கின்றோம். அடுத்து ஆசாரியராக மோசே ஆரோனை அபிஷேகம் செய்கிறார். ராஜாவாக சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலை அபிஷேகம் செய்கிறதை நாம் அறிவோம். இங்கு ஒரு சத்தியத்தையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சவுல் அவனுடைய அபிஷேகத்தை பெற்று ராஜாவாக அவருடைய வாழ்விலே
அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கின்றார். ஆக ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவன், ஆகவே அவன் ஆண்டவருக்கு விரோதமாக, உடைய நண்பனான தாவீதுக்கு விரோதமாக செயல்பட்டாலும் அவனை கொலை செய்யும்படியாக தாவீது மறுத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. காரணம் என்ன? ஆண்டவருடைய அபிஷேகம் அத்தனை ஒரு வல்லமையானது, சிறப்பானது, மகிமையானது, கனத்துக்குரியது என்பதற்காக. ஆகவே அந்த அபிஷேகத்தை பெறுகிற பொழுது இப்படிப்பட்ட இந்த அழகான ஊழியங்களை செய்த மக்களுடைய வாழ்வை நாம் பார்க்கின்ற பொழுது, இவர்கள் வழியாக இந்த தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள், ராஜாக்கள், இவர்கள் வழியாக அனைத்து மக்களுக்கும், அனைத்து இறை மக்களுக்கும் பிரதிநிதித்துவத்தின் தலைவர்களாக இவர்கள் காணப்பட்டார்கள். எடுத்துக்காட்டாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், எரேமியா தீர்க்கர் புத்தகம் 18:18 வாசிக்கின்றோம். எரேமியா 18:18, அதற்கு அவர்கள் எரேமியாவுக்கு விரோதமாக ஆலோசனை செய்வோம் வாருங்கள். ஆசாரியரிடத்திலே வேதமும், ஞானிகளிடத்திலே ஆலோசனையும், தீர்க்கதரிசிகளிடத்திலே வசனமும் ஒழிந்து போவதில்லை. இவன் வார்த்தைகளை நாம் கவனியாமல் இவனை நாவினால் வெட்டி போடுவோம் வாருங்கள் என்றான். அதே வண்ணமாக எரேமியா 2:26 வாசித்து பாருங்கள். அடுத்து எசேக்கியேல் 7ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே வாசிக்கிற பொழுது, எசேக்கியேல் 7:26, விக்கினத்தின் மேல் விக்கினம் வரும், துர்ச்செய்தியின் மேல் துர்ச்செய்தி பிறக்கும். அப்பொழுது தீர்க்கதரிசனிடத்திலே தரிசனத்தை தேடுவார்கள், ஆனாலும் ஆசாரிடத்திலே வேதமும் மூப்பரிடத்திலே ஆலோசனையும் இராமல் ஒழிந்து போகும் என்பதாக. இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், தீர்க்கதரிசனிடத்திலே ஆண்டவருடைய வார்த்தைகள் தரிசனமாய் காணப்படுகிறது, ஆசாரிடத்திலே ஆண்டவருடைய வார்த்தைகள் வேதத்தின் வசனமாக வெளிப்படுகிறது, ராஜானிடத்திலே வாழ்வை கொடுக்கின்றதாக காணப்படுகிறது. ஆக தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள், ராஜாக்கள், இவர்களுடைய இந்த அபிஷேகப்பட்ட ஊழியம், தீர்க்கதரிசிகள் ஒரு நீதி நெறியின் தலைவர்களாக, மாரல் லீடர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆசாரியர்கள் மார்க்கத்தின் தலைவர்களாக, ரிலீஜியஸ் லீடர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். ராஜாக்கள் அரசியல் தலைவர்களாக, பொலிட்டிக்கல் லீடர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆக இம்மூன்றில் 2 காரியங்களும், 2 அபிஷேகம் பெற்றவர்களும் திருமறையிலே இருக்கிறதை நாம் காணுகின்றோம். எடுத்துக்காட்டாக மெல்கிசேதேக்கை நாம் சொல்லுகிற பொழுது அவர் ராஜாவாகவும் இருந்தார், ஆசாரியராகவும் இருந்தார் என்று பார்க்கிறோம். ஆரோனும் அப்படிதான் தீர்க்கதரிசியாகவும் இருந்தார், ஆசாரியராகவும் இருந்தார். சவுலும் அப்படிதான் ராஜாவாகவும் இருந்தார், தீர்க்கராகவும் இருந்தார். தாவீதும் அப்படிதான் ராஜாவாகவும் இருந்தார், தீர்க்கராகவும் இருந்தார். ஆக இந்த நாளே நாம் வாசிக்கப்பட்ட எசேக்கியேல் அவர் தீர்க்கதரிசியாகவும் இருந்தார், ஆசாரியராகவும் இருந்தார். புதிய ஏற்பாட்டிலே காய்பா என்பவரை அறிவோம். அவர் ஆசாரியராகவும் இருந்தார், தீர்க்கராகவும் கூட அவர் இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அவருடைய வார்த்தைகளில் வெளிப்படுகிறது. ஆனால் இந்த 3ம், தீர்க்கர், ஆசாரியர், ராஜா என்று இந்த 3 அபிஷேகம் கொண்டவர் ஒருவர் யார் என்று சொல்ல, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த முப்பெரும் பணிகளுக்கும் ஒருங்கிணைந்தவராக, 3இல் ஒன்றாக, 3 in 1 சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு அபிஷேகத்தை நம்முடைய ஆண்டவர் பெற்றிருந்தார். இந்த அபிஷேகத்தை அவர் பெற்றிருந்தார் என்று சொல்லி 3 புத்தகங்களிலும் ஆசிரியர்கள் அதை பதிவு செய்திருக்கிறார்கள். யோவான் 1ஆம் அதிகாரம் 36 யோவான் ஸ்நானகன் இதோ ஆட்டுக்குட்டி என்று ஆசாரியர் கூறிய அந்த காரியத்தை அவர் வார்த்தையில வெளிப்படுத்துகின்றார். யோவான் 1:38 ரபி என்றும் அவரை போதகர் என்றும் யோவானுடைய சீஷர்கள் அழைப்பது அவரை தீர்க்கதரிசி என்பதை வெளிப்படுத்துகிறது. யோவான் 1:49 வாசிக்கிறோம், இஸ்ரவேலின் ராஜா என்று நாத்தான்வேல் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதே வண்ணமாக எபிரேயர் புத்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களிலே அவர் தீர்க்கதரிசி என்றும், 3வது வசனத்திலே ஆசாரியர் என்றும், 8வது வசனத்திலே ராஜா என்றும் சொல்லப்படுகிறது. நிறைவாக வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே உண்மையுள்ள ஒரு சாட்சியாக அவர் தீர்க்கராய் வெளிப்பட்டார். மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவர் என்று அவர் ஆசாரியர் என்பதாக அவர் காட்டுகின்றார்.
ராஜாவாக அதிபதியாக அவர் வரப்போகிறார் என்பதை, அவர் ராஜா என்பதை அங்கு வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஆக 3 அபிஷேகத்தை பெற்று நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வாழ்விலே நாம் பார்க்கின்றவர்களாக இருக்கிறோம். இது எப்படி சாத்தியமாயிற்று என்று நாம் பார்க்கிற பொழுது யோவான் 3:34 வாசிக்கிறோம். தேவன் அவருக்கு அளவில்லாமல் ஆவியை பெற்றிருக்க செய்தார். அளவில்லாம ஆவியை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீது அவர் பொழிந்தள்ள செய்தார் என்பதாக. எபிரேயர் 1:9 வாசிக்கிறோம். தோழரை விட ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் செய்யப்பட்டார். ஆக இதற்கு முன்பதாக சொல்லப்பட்ட அனைவரை காட்டிலும் இவருடைய அபிஷேகம் பெரிதாய் காணப்பட்டது என்று சொல்லி, அபிஷேகம் என்று சொல்லுகிற பொழுது மேசையா எபிரேய மொழியிலே, கிறிஸ்து என்று கிரேக்க மொழியிலே இந்த அபிஷேகத்தினுடைய 2 வார்த்தைகளாக மேசியாவானவர் கிறிஸ்துவானவர் என்பதாக. ஆக தீர்க்கதரிசியான தானியேல் 9ஆம் அதிகாரம் 24 முதல் 26 வசனங்களை வாசிக்கிற பொழுது மகா பரிசுத்தம் உள்ளவர் மேசியாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார் என்பதாக சொல்லப்படுகிறது. ஆக இந்த மேசியாவை மக்கள் ஏற்றுக்கொண்ட விதங்களை நாம் பார்க்கிற பொழுது யோவான் 4 நாம் வாசிக்கிறோம். சமாரிய பெண் இவரை தீர்க்கதரிசி என்று சொல்லுகின்றார். மார்க் 14வது வசனத்தில் வாசிக்கிறோம் பிரதான ஆசாரியர் என்பதாக சொல்லுகின்றார். யோவான் 7 பார்க்கிறோம் பண்டிகைக்கு வந்த அந்த கூட்டத்தின் மக்கள் அவரை ராஜா என்று சொன்னார்கள் என்பதாக. எனவேதான் இயேசுவை கிறிஸ்து அபிஷேகப்பட்டவர், இதுவே அதி முக்கியமான ஒரு செய்தியாக காணப்படுகிறது. அபிஷேகப்பட்டவராக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காணப்பட்டார். ஆக ஆதி சபையிலே முப்பெரும் தலைவர்களும் இதே அபிஷேகத்தை பெற்றவர்களாக காணப்பட்டது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவே அபிஷேகப்பட்டவர் என்று சான்று பகர்ந்தார்கள். இயேசு கிறிஸ்துவே ஆண்டவருடைய தேவனுடைய குமாரன் என்று சொல்லப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்துவே எல்லாவற்றுக்கும் எல்லாமானவர் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலரும் பேதுருவும் அப்போலோவும் 1 கொரிந்தியர் 1:12 சொல்லுவதை அவருடைய வார்த்தைகளில் வெளிப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆக இயேசு என்கின்ற இந்த பெயர், இந்த வார்த்தை பூலோக பெயராக காணப்படுகிறது என்பதை நாம் அறிவோம். ஒரு குமாரனை பெற்றெடுப்பால் அவருக்கு இயேசு என்று நீ பெயரிடுவாயாக என்று சொல். ஆனால் கிறிஸ்து என்னப்படுகின்ற இந்த வார்த்தை, இந்த பெயர் பரலோகத்தின் பட்டம், அங்கு சொல்லப்பட்ட ஒரு பெயராக காணப்படுகிறது. ஆகவேதான் நாம் இயேசவர் என்று சொல்லவில்லை, கிறிஸ்தவர் என்று சொல்லப்படுகிறோம். காரணம் என்னவென்று சொன்னால், கிறிஸ்து மீது இருந்த அந்த அபிஷேகம், அந்த வல்லமை, அந்த ஆண்டுடைய கிருபை கொண்டவராக அவர் எப்படி காணப்பட்டாரோ அதே வண்ணமாக கிறிஸ்தவர்களாகிய நாமும், இயேசுவானவர்களாகிய நாமும் என்று எங்கும் சொல்லப்படவில்லை இல்லைங்களா? கிறிஸ்தவர்களாகிய நாமும் அவரை போல அபிஷேகம் செய்யப்பட்டவர்களாக, அபிஷேகம் பண்ணப்பட்டவரை சேர்ந்தவர்களாக நாம் காணப்பட வேண்டும். கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர், கிறிஸ்தவர்களாகிய நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டவரை நாம் சேர்ந்தவர்கள். கிறிஸ்து அவன், கிறிஸ்து அவள் என்று சொல்லி நம்ம இணைக்கக்கூடியவர்களாக காணப்படுகின்றது. ஆக யோவான் 1:16 வாசிக்கிறோம், அவரது பரிபூர்ணத்தால் நாம் எல்லோரும், ஆக ஆண்டவருடைய பரிபூர்ணத்தினாலே நாமும் அவருடைய அபிஷேகத்தை பெற்றவர்களாக, அவரது எல்லாமே நமக்குரியதாகவும் காணப்படுகிறது. ஆகவே நாம் அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள், ஆவியானவருடைய அந்த அருட்பொழியை நாமும் பெற்றிருக்கின்றோம் என்பதாக திருமறையிலே பல நிலைகளில் யோவான் 4:14 யோவான் 7:36 ஏசாயா 12:3 44:3 எசேக்கியேல் 34:26 இந்த வசனங்கள் எல்லாம் நான் வாசிக்கிற பொழுது அவருடைய அபிஷேகம் நீரூற்றாக, நதியாக, ஊற்றுக்கண்ணாக, ஆறாக, மழையாக, எந்த காரியத்தை இப்ப சொன்ன எந்த காரியத்தை அளக்கவே செய்ய முடியாது இல்லைங்களா? ஆக அந்த அளவுக்கு ஆண்டுடைய அபிஷேகத்தை பெற்றவர்களாக, ஆண்டுடைய அருட்பொழிவை நாமும் பெற்றிருக்கிறோம் என்கின்ற அந்த நம்பிக்கை, விசுவாசம் நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். ஆக இந்த அபிஷேகத்தை பெற்றிருக்கின்ற நாம் ஆண்டுடைய வாழ்வை அழகாய் அவருக்கேற்ற அந்த கிறிஸ்தவன், அபிஷேகம் செய்யப்பட்டவன் என்று சொல்லக்கூடியவர்களாக நாம் இந்த அபிஷேகத்துக்குரிய வாழ்வை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா, அல்லது சும்மா அபிஷேகம் செய்யப்பட்டவர் என்று சொல்லி நாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோமா என்பதை தான் இந்த நாளிலே
வேதத்தின் அடிப்படையிலே சிந்தித்து நானும் அபிஷேகம் செய்யப்பட்டவன், ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு சிறப்பான ஒரு தகுதி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அந்த நிலைப்பாட்டுக்குள்ளாக வரும்படியாக ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு கிருபை பாராட்ட இருக்கின்றார். சிறப்பாக ஏசாயா தீர்க்கதரிசி, எரேமியா தீர்க்கதரிசி, எசேக்கியேல் தீர்க்கதரிசி, இவர்கள் எல்லாம் பெரிய தீர்க்கதரிசிகள் என்று சொல்லக்கூடிய வழக்கம் உண்டு. மற்றவர்கள் எல்லாம் சிறிய தீர்க்கதரிசிகள் என்று சொல்வார்கள். ஏசாயா தீர்க்கதரிசியை நாம் பார்க்கிற பொழுது கடவுளுடைய பணியை தரிசனமாக பெற்ற ஒரு தலைவனாக அவருடைய தீர்க்க தரிசன ஊழியம் காணப்பட்டது. அதே வண்ணமாக எரேமியாவுடைய வாழ்வை நாம் பார்க்கிற பொழுது உண்மையும் நம்பகத்தன்மையும் உடைய ஒரு தலைவராக, ஒரு தீர்க்கதரிசியாக அவர் காணப்படுகிறார். தாயின் கருவிலே தெரிந்தவராய் காணப்படுகிறார். அதே வண்ணமாக எசேக்கியா ஒரு அற்புதமான தரிசனங்களை பார்த்த தலைவர். இந்த நாளிலே அவருடைய சிறப்பான அந்த தீர்க்க தரிசன ஊழியத்தை தான் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். ஆக எசேக்கியாவுடைய வாழ்வை, அந்த தீர்க்க தரிசனுடைய அந்த அபிஷேகத்தை பெற்று அந்த தீர்க்க தரிசனுடைய வாழ்வை நாம் ஒரு விசையா ஆண்டவருடைய துணையோடு நாம் சிந்திக்கின்ற பொழுது நிச்சயமாகவே அவருடைய வாழ்வு, அவருடைய அர்ப்பணிப்பு, அவருடைய அபிஷேகம் நமக்கும் ஒரு நல்ல ஒரு பாடமாக இருக்கும் என்பதிலே எந்த சந்தேகம் இல்லை. ஆக எசேக்கியால் எரேமியாவினுடைய தாக்கம் கொண்டவர், அவருடைய உதவியும் பெற்றவர், அவரிடத்திலிருந்து ஆண்டுடைய சத்தியங்களை அறிந்தவர். ஏறக்குறைய 25 ஆண்டுகள் பாபிலோனிலே அவர்கள் காணப்பட்டார்கள். ஆக இவருடைய வாழ்வு, எரேமியை ஆண்டவர் தெரிந்து கொண்டு 40 ஆண்டுகள் இந்த இஸ்ரவேல் மக்களுக்காக ஆண்டவர் அவரை தீர்க்கதரிசியாக தெரிந்து கொண்டார். ஆனாலும் இந்த தீர்க்கதரிசின் மூலமாக ஆண்டோடைய எச்சரிப்பையும் வார்த்தையும் கேட்டு அதிலிருந்து, அந்த சிறையிலிருந்து, பாபிலோன் சிறையிலிருந்து அவர்கள் விடுதலை பெறாதபடிக்கு அவருடைய மனங்கள் எல்லாம் கடினமாய் காணப்பட்டது. ஆகவேதான் பாருங்க, எரேமியா முடிஞ்சோன்னு எரேமியானுடைய புலம்பல் தொடங்கும். எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் முடிந்த பிறகு எரேமியாவுடைய புலம்பல், நான் எத்தனை ஆண்டுடைய இந்த திருப்பணியை, இந்த தீர்க்க தரிசன இந்த பணியை நான் செய்தும் இந்த மக்கள் இப்படியாக இருக்கிறார்கள் என்று சொல்லி புலம்புகிறதாக அந்த புலம்பலினுடைய புத்தகத்தை நான் வாசிக்கிற பொழுது அறிந்து கொள்ள முடியும். அழகா ஒரு வார்த்தை சொல்லுவாரு புலம்பல் 3:22, நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாயிருக்கிறது என்பதாக. அவரை அதை தன்மேல் வைத்ததார் என்று அவன் தனித்திருந்து மௌனமா இருக்க கடவன் என்பதாக. அவன் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குகிறவராய் காணப்பட்டார். ஆண்டவர் கட்டளையிடாதிருக்க காரியம் சம்பவிக்கும் என்று சொல்லுகிறவன் யார் என்பதாக இந்த 3வது அதிகாரத்திலே அவர் பல காரியங்களை, தனக்குள்ளாக இருக்கின்ற அந்த குபுரல்களை ஆண்டவர் எத்தனை தீர்க்க தரிசனமாக தன் வழியாக பேசினாலும் இந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்களாக, அது அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறாத மக்களாக காணப்படுகிறார்களே, ஆனாலும் ஆண்டுடைய கிருபை தொடர்ந்து எங்களை தாங்கி வருகிறது, எங்களை நடத்தி வருகிறது என்பதாக அவர் தன்னுடைய புலம்பலாக வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே ஆண்டவர் தன்னுடைய மக்களை தண்டிக்க வேண்டும் என்பதாக தண்டிப்பதில்லை. காரணம் என்னவென்றால், ஆண்டவர் எத்தனை எச்சரிப்பையும் கொடுத்து, எத்தனை தருணங்களை கொடுத்து, வாய்ப்புகளை கொடுத்து மீண்டும் அதை ஏற்காதபடிக்கு அவர்கள் காணப்படுகிற பொழுது அவருடைய சிக்ஷை வெளிப்படுகிறதாய் காணப்படுகிறது. எந்த ஒரு தகப்பனும் தன் பிள்ளையை தண்டிக்க விரும்புவதில்லை. ஆனால் எல்லா பிள்ளைகளுக்கும் சிக்ஷை தேவைப்படுகிற ஒன்றாக காணப்படுகிறது என்பதை நாமும் நம்முடைய அனுபவபூர்வமாக அறிந்த ஒன்றுதான். ஆனால் ஒரே ஒருவருக்கு சிக்ஷை இல்லாதபடிக்கு அவர் அழகாய் வாழ்ந்தார். யார் என்று சொன்னால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்திலே மனிதனாக வாழ்ந்தும் கூட சிக்ஷை இல்லாதபடிக்கு காரணம் என்னவென்றால், பிதாவுடைய சித்தத்தை அவர் செய்து தகப்பனுக்கு ஒரு பிரியமான மகனாக காணப்பட்டார். ஆனால் மற்ற எந்த மனிதனாக காணப்பட்டாலும் அவர்களுடைய குறைகளும் குற்றங்களும் தப்பிதங்களும்
ஆண்டவர்களை மீண்டும் கொண்டு வருவதற்கு சிற்சையானது வெளிப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். உதாரணமாக பவுல் போன்ற ஒரு மனிதனும் கூட ஆவிக்குறியிலே கூறிய வாழ்விலே ஒரு பெருமை இல்லாத படிக்கு அவர் சரீரத்திலே ஒரு முள் தேவைப்பட்டது என்பதை நாம் இங்கு அறிந்து கொள்ள வேண்டும். ஆக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டுமே தன்னுடைய பிதாவை எப்பொழுதும் பிரியப்படுத்தி அவருக்கு சிற்சை தேவைப்படாமல் பரிபூர்ணமான ஒரு மனிதராக வாழ்ந்தார் என்பதை நாம் அறிவோம். ஒரு தாழ்மையுள்ள ஒரு மனிதராக தனக்கு எத்தனையோ சிறப்புகள் இருந்தாலும் மகிமைகள் இருந்தாலும் அதை பெரிதாக அதை வெளிப்படுத்தாதபடிக்கு ஒரு தாழ்மையுள்ள ஒரு நல்ல ஒரு மகனாக அவர் வாழ்ந்தார் என்பது நமக்கு ஒரு நல்ல ஒரு வழியாய் வாழ்வாய் எடுத்துக்காட்டாக இருக்கிறது. ஆக நம்முடைய வாழ்வு விலகி போனதோ அல்லது விலகி போய்விடுமோ என்று நாம் அறியும் போது சிற்சை அங்கு அவசியமா இருக்கிறது. அப்படி சிற்சையை நமக்கு கொடுக்கின்ற பொழுது அதை சந்தோஷமாய் நாம் ஏற்றுக்கொண்டு அதில் அடங்கி இருக்கிற பொழுது நிச்சயமாகவே மீண்டும் நமக்கு வாழ்வு கொடுக்கக்கூடியதாக அந்த சிற்சை காணப்படுகிறது. எந்த சிற்சையும் தற்காலத்திலே தீமையாய் காணப்படும், ஆனால் காலத்திலே வருகின்ற காலத்திலே அது நன்மையாய் நமக்கு வெளிப்படும் என்பது தேவனுடைய வாக்குத்தத்தமா இருக்கிறது. ஆக இப்படியாக எசேக்கியேலுடைய அந்த தீர்க்கதரிசியினுடைய வாழ்வை நாம் பார்க்கின்ற பொழுது இந்த தீர்க்கதரிசியும் கூட ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் மக்கள் பாபிலோனுக்கு அடிமையாய் போன பொழுது இன்னும் அவர்கள் பின்வாங்கி போனாலும் அவர்கள் மீது அன்பா இருக்கிறார், இரக்கமா இருக்கிறார், அவருடைய கைவிடாமல் இருக்கிறார் என்பதற்கு ஒரு நல்ல சான்று என்னவென்று சொன்னால் அங்கும் எசேக்கியேல் தீர்க்கதரிசி எழுப்புகிறார். தானியேல் போன்ற தீர்க்கதரிசிகளை எழுப்பி மீண்டும் தன்னுடைய மக்களுடைய வாழ்வை மீட்டெடுக்கும்படியாக அவர் வாஞ்சிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆக எசேக்கியேல் ஒரு ஆசாரியனாக இருந்தார். அவருடைய தகப்பனார் ஆசாரியராக ஆசாரியருடைய குடும்பத்திலே மகனாக இருந்தார். இவர் 30 வயதிலே தேவன் தீர்க்கதரிசியாக அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு குறிப்பிட்ட ஊழியத்திற்கு ஆயத்தமாக தேவன் வேறு விதத்திலே செயல்படுகிறார். இவர் ஒரு ஆசாரிய குடும்பத்திலே தகப்பனுடைய அந்த ஆசாரியத்துவத்திலே அடுத்து இவர் வந்திருக்க கூடும். ஒரு ஆசாரிய ஒரு ஊழியம் என்று சொன்னால் அது இந்த தீர்க்கதரிசி ஊழியத்தை போல கடுமையான ஊழியம் அல்ல. ஒரு சொகுசாக ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தோடு இருந்திருக்கக்கூடிய ஒரு ஊழியம். ஆக அப்படி இருந்த ஒரு மனிதனை ஆண்டவர் இந்த தீர்க்கதரிசன ஊழியத்திற்கென்று அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஐயோ, நான் இப்படியே ஆசாரியனாகவே நான் இருந்து விடுகிறேன், இந்த அழைப்புக்கெல்லாம் நான் வரமாட்டேன் அப்படின்னு இந்த எசேக்கியேல் இருந்திருப்பார் என்று சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு எசேக்கியேல் என்ற இந்த சிறப்பான அந்த பெரிய தீர்க்கதரிசியை நாம் கண்டிருக்கவே முடியாது, கேட்டிருக்கவே முடியாது, வாசித்திருக்கவே முடியாது. ஆக ஆண்டவர் அழைப்புக்கு உடனே கீழ்ப்படிந்ததின் நிமித்தமாக இன்று இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான மனிதர் ஆண்டவருடைய அழைப்பை ஏற்று ஒரு தீர்க்கதரிசனுடைய வாழ்வை வாழ்ந்து விட்டு சென்றிருக்கிறார் என்பதற்கு இவருடைய இந்த புத்தகம் நமக்கு சாட்சியா இருக்கிறது. ஆக வழக்கமாக தீர்க்கதரிசிகள் என்று சொல்லுகிற பொழுது ஆசாரியர்களை விட இவர்களுடைய வாழ்வு இவருடைய ஊழியம் மிகவும் கடினமானது. கடவுளும் அவர்களுடைய வாழ்வையும் ஊழியத்தையும் மிகவும் அவர்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆக இன்னுமாய் அவருடைய புத்தகத்திலே நாம் அதை வாசிக்கிற பொழுது அதை அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றோம். தீர்க்கதரிசன ஊழியம் மிகவும் கடினமானது என்று சொல்லி நாம் மற்ற ஊழியங்களை நாம் ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. காரணம், ஆண்டவருடைய அழைப்பு அவரவர்களுக்கு வேறுபடுகிறது. எசேக்கியேலுடைய அழைப்பு தீர்க்கதரிசியாக இருக்கிறது. அதே வண்ணமாக படிக்க கேட்ட நற்செய்தியின் பாடத்திலும் கூட ஆண்டவர் பேதுருவை அழைக்கின்றார். இப்படியாக நீ வயதான காலத்திலே நீ கை நீட்டுவாய், வேறொருவன் அவன் அழைத்து செல்வான் என்று சொல்லி. ஆக அப்படியாக உன்னுடைய ஊழியமும் உன்னுடைய பாடுகளும் உன்னுடைய மரணமும் காணப்படும் என்பதை அவர் வார்த்தையின் வழியாக வெளிப்படுத்துகின்றார். ஆக அப்போ கேட்பாரு, என்னுடைய ஊழியம் என்னுடைய மரணத்தை குறித்து சொன்னீங்க, யோவான் உங்களுக்கு அன்பான ஒரு சீஷன் அவருடைய வாழ்வை குறித்து கேட்கின்ற பொழுது தொடர்ந்து வாசித்தீர்கள் அறிந்து கொள்ள முடியும். அவள் கேட்கின்ற பொழுது அது உனக்கு என்ன என்பதை போல அவர் சொல்லுகின்றார். ஆக மற்றவருடைய ஊழியத்தையோ மற்றவருடைய வாழ்வையோ நாம் ஒப்பிட்டு பார்க்காதபடிக்கு ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார், ஆண்டவர் இந்த ஊழியத்திற்கென்று என்னை அழைத்திருக்கிறார் என்று நாம்
உடனே அதை கேட்டு இணங்கி நாம் வருகின்ற பொழுது நிச்சயமாகவே நம்முடைய ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறார். அவர் ஏறக்குறைய 30வது வயதிலே ஆண்டவர் இந்த ஊழியத்திற்கு அழைத்தார் என்பதை நாம் வாசிக்கின்றோம். குறிப்பாக பலரும் இதே வயதிலே தான் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். குறிப்பாக யோசேப்பு, தாவீது, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அதே போல எசேக்கியா தீர்க்கதரிசியும் 30வது வயதிலே ஆண்டவருடைய திருப்பணிக்காக அழைப்பினை பெறுகின்றார். அந்த தீர்க்கதரிசனுடைய அழைப்பை பெற்ற மாத்திரத்திலே தன்னை உடனே கீழ்ப்படிந்து தன்னை அர்ப்பணிக்கின்ற பொழுது ஆண்டவர் அவருக்கு வானத்திலிருந்து ஒரு தரிசனத்தை காட்டுகிறார். தேவன் பரலோகத்திலிருந்து தம்மை குறித்ததான ஒரு தரிசனத்தை தருகிறதை நாம் 1ஆம் அதிகாரத்திலே தேவனுடைய கரம் எசேக்கியேல் மேல் இருந்தது என்பதாக, கர்த்தருடைய கரம் அவன் மேல் அமர்ந்தது என்பதாக வாசிக்கிறோம். 3வது வசனத்திலே ஏறக்குறைய 7 முறைகள் கர்த்தருடைய கரம் அவன் மேல் அமர்ந்தது என்கின்ற இந்த வார்த்தையை இந்த புத்தகத்திலே நாம் வாசிக்க கூடும். ஆக ஆண்டவருடைய கரம் அவரோடு கூட இருந்தது. அவர் அந்த தரிசனத்தை பார்க்கின்றார். அந்த தரிசனத்திலே 6வது வசனத்திலே வாசிக்கிறோம், பல விதமான முகங்கள் காணப்படுகிறது. ஆக அந்த முகங்களுடைய சத்தியம் என்னவென்று சொன்னால், என்ன வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால், இங்கு 4 முகங்கள் காணப்படுகிறது. 10வது வசனத்திலே வாசிக்கிறோம், அவருடைய முகங்களின் சாயலாவது என்று சொல்லி. ஆக முதலிலே சிங்கத்தின் முகம் அது காணப்பட்டது. அது சிங்கத்தின் முகமாக காணப்படுகிறது. என்ன ஒரு அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்னவென்றால், அது அதிகாரத்தை குறிக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. அடுத்து எருது முகமாக காணப்பட்டது. அது ஊழியத்தை, தியாகத்தை குறிப்பிடக்கூடியதாக காணப்படுகிறது. கழுகு முகமாக காணப்படுகிறது. அது நம்முடைய உன்னத வாழ்வை குறித்து வெளிப்படக்கூடிய சத்தியமாக இருக்கிறது. அடுத்து மனிதனுடைய முகமாக வெளிப்படுகிறது. அது மனதுருக்கத்துக்கு ஒப்பாக அங்கு சொல்லப்படுகிறது. ஆக ஒவ்வொரு ஊழியக்காரரிடத்திலும் இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் காணப்பட வேண்டும். ஆகவேதான் இதை அழகாய் அவர் சத்தியத்தை எசேக்கியேலுடைய வாழ்விலே ஆண்டவர் கொடுத்து, ஆண்டவர் காண்பித்து, இவையெல்லாம் உனக்கு கொடுக்கிறேன், உன்னுடைய ஊழியத்திலே பயன்படுத்தும்படியாக ஆவிக்குரிய அதிகாரத்தை கொடுக்கின்றார். தியாகம் பண்ணக்கூடிய விருப்பம், எந்த விதத்திலும் ஊழியம் செய்வதை அவர் விரும்பி செய்யும்படியாக, தியாக உள்ளத்தோடு செய்யும்படியாக. அடுத்து பரலோக சிந்தையோடு உன்னுடைய ஊழியத்தின் சிந்தனை காணப்பட வேண்டும். அடுத்து மனதுருக்கத்தோடு உன்னுடைய ஊழியம் வெளிப்பட வேண்டும் என்பதாக சொல்லப்படுகிறது. 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே அந்த ஜீவன்கள் மின்னலின் தோற்றம் போல ஓடி திரிந்தன என்று வாசிக்கிறோம். இவைகளின் கீழ்ப்படிதல் எத்தனை வேகமாக இருந்தது என்பதை தான், மின்னலின் வேகத்தை போல அவை ஓடி திரிந்தன. அவருடைய ஊழியத்திற்கு இப்படிதான் கீழ்ப்படிய வேண்டும் என்று விரும்புகிறார் நம்முடைய ஆண்டவர். எது என்றாலும் ஆண்டவர் சொன்ன மாத்திரத்துல அது மின்னலை போல வந்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அத போல அத்தனை வேகத்திலே மின்னலை போல ஆண்டுடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்து நம்மை ஒப்புவிக்க வேண்டும் என்பதாக, தாமதம் இல்லாதபடிக்கு. அடுத்து நாம் வாசிக்கிறோம் 1ஆம் அதிகாரம் 26, 27 சிங்காசனத்தை ஆண்டவர் காட்டுகின்றார். 28வது வசனத்தில் வானவில்லை காட்டுகிறார், உடன்படிக்கையின் அடையாளமாக. அடுத்து இந்த அதிகாரம் எல்லாம் ஊழியக்காரருக்கு ஆண்டவர் கொடுக்கத்தக்கதாக, இந்த அதிகாரத்தோடு இந்த ஊழியங்களை செய்யும்படியாக ஆண்டவர் முன்பதாகவே அவருக்கு இதையெல்லாம் காட்டுகின்றவராக இருக்கிறார். அவர் நிஜமாக கண்ட இந்த தரிசனத்தை போல நாமும் ஆவிக்குரிய ரீதியிலே நாம் இப்படிப்பட்ட ஒரு தரிசனங்களை காணக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த ஆயத்தத்தோடு எசேக்கியேல் ஊழியத்திற்குள்ளாக புறப்படுகின்றார். எசேக்கியேல் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களை வாசிக்கிற பொழுது ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறார். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, உன் கால் ஊன்றி நில், உன்னுடனே பேசுவேன் என்றார். இப்படி அவர் என்னோட பேசும்போது ஆவி எனக்குள் வந்து என்னை கால் ஊன்றி நிற்கும்படி செய்தது. அப்பொழுது அவர் என்னுடனே பேசுகிறதை கேட்டேன். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, எனக்கு விரோதமாய் எழும்பின கலகக்காரர் ஜாதியாகி இஸ்ரவேல் புத்திரரிடத்திற்கு நான் உன்னை அனுப்புகிறேன். என்ன சொல்றாருங்க? முதலாவது ஆண்டவர், எனக்கு விரோதமாய் எழும்பின கலகக்கார ஜாதியாகி இஸ்ரவேல் புத்திரரிடத்திலே நான் உன்னை அனுப்புகிறேன். அவர்களும் அவர்கள் பிதாக்களும் இந்த நாள் வரைக்கும் எனக்கு விரோதமாய் துரோகம் செய்தார்கள் என்பதாக. எனக்கு விரோதமாய் எழும்பினார்கள், எனக்கு விரோதமாய் துரோகம் செய்தார்கள். அடுத்து அவர்கள் கடின முகமும்
முரட்டாட்ட இருதயம் உள்ள புத்திரர், அவர்களிடத்திற்கு நான் உன்னை அனுப்புகிறேன். கர்த்தராகிய ஆண்டவர் இன்னதை உரைக்கிறார் என்று அவர்களோட சொல்லு. கலக வீட்டாராகிய அவர்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி, தங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசியை உண்டு என்கிறதை அவர்கள் அறிய வேண்டும். மனுபுத்திரனே, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், அவர்கள் வார்த்தைகளுக்கு அஞ்ச வேண்டாம். நெரிஞ்சில்களுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும் நீ தங்கியிருந்தாலும், நீ தேள்களுக்குள் வாசம் பண்ணினாலும், நீ அவர்கள் வார்த்தைகளுக்கு பயப்படாமலும் அவர்கள் முகத்துக்கு கலங்காமலும் இரு. அவர்கள் கலக வீட்டார். எப்படி ஆண்டவருக்கு விரோதமாக செய்த காரியத்தை சொல்றார் பார். எனக்கு விரோதமாக எழும்பினாங்க, எனக்கு விரோதமாக துரோகம் செய்தார்கள், கடினமுகம் முரட்டாட்டம் இருதயம் உள்ளவர்கள், கலக வீட்டாராக அவர்கள் காணப்படுகிறார்கள். ஆனாலும் தீர்க்கதரிசியாக எசேக்கியேலே, நீ அஞ்ச வேண்டாம். நெரிஞ்சலை போல அந்த முள்ளு காணப்பட்டாலும், தேலை போல அவருடைய வார்த்தைகள் கொட்டினாலும், வேதனை கொடுத்தாலும், வலியை கொடுத்தாலும், அந்த வார்த்தைகளுக்கு பயப்படாமலும் அவர்கள் முகத்துக்கு கலங்காமலும் இரு. அவர்கள் கலங்க விட்டார். அவங்க அப்படித்தான்ப்பா, நான் அறிஞ்சிருக்கிறேன். என்னை அறிந்திருந்தும் அவர்கள் எனக்கு விரோதமாக சென்றவர்கள். ஆகவே என்னையே அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு இருந்ததை போல நிச்சயமாகவே உனக்கும் இப்படிப்பட்ட துன்பங்கள் வரதான் செய்யும். ஆனால் நீ கலங்காமல் இரு என்பதாக அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆக நீ என்னுடைய வார்த்தைகளை அவளிடத்திலே பேசு என்பதாக ஆண்டவர் சொல்லுகின்றார். இந்த கலக வீட்டாரை போல கலகக்காரனா இராமல் நான் உன்னுடைய சொல்லுகிறதை கேள், உன் வாயை திறந்து நான் உனக்கு கொடுக்கிறதை புசி என்றார். அப்பொழுது இதோ என்னிடத்தில் இருக்கு நீட்டப்பட்ட ஒரு கையை கண்டேன். அந்த கையிலே ஒரு புஸ்தக சுருள் இருந்தது. ஆண்டவர் ஒரு காரியத்தை அங்க செய்றார். 3ஆம் அதிகாரத்துல வாசிக்கிற பொழுது அந்த மனுபுத்திரனை நோக்கி, எசேக்கியா தீர்க்கதரிசியை நோக்கி, நீ காண்கிறதை புசி என்பதாக ஆண்டவர் சொல்றார். என்ன அங்க காணப்படுகிறது என்றால், இந்த சுருளை நீ புசித்து இஸ்ரவேல் சந்ததியாரிடத்திலே போய் அவர்களோட பேசு என்றார். அப்படியே அவன் வாயை திறந்தேன். அப்பொழுது அவன் அந்த சுருளை எனக்கு புசிக்க கொடுத்து, மனுபுத்திரனே, நான் உனக்கு கொடுக்கிற இந்த சுருளை நீ உன் வயிற்றிலே உட்கொண்டு அதனால் உன் குடல்களை நிரப்புவாயாக என்றார். அப்பொழுது நான் அதை புசித்தேன். அது என் வாய்க்கு தேனை போல தித்திப்பா இருந்தது. அவனுடைய வார்த்தை இல்லைங்களா? அது தேனிலும் மதுரமான ஒரு வார்த்தை. இந்த சுருளை புசிக்க சொல்வதற்கு, தேவனுடைய வார்த்தையை புசிப்பதற்கு ஒப்பாக அங்கு சொல்லப்படுகிறது. சுருளை புசிப்பதற்கு நம் எப்படியாக அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், இந்த சுருளை புசிக்க அல்ல, இந்த வார்த்தைகளை நாம் அதை புசிக்கும்படியாக அதை ஒப்பிட்டு அவர் சொல்லுகின்றார். தேவனுடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு சொல்வதற்கு முன்பதாக, இந்த எசேக்கியா தீர்க்கதரிசியாக மற்றவர்களுக்கு முன்பதாக அவர் நிற்பதற்கு முன்பதாக, சொல்லுவதற்கு முன்பதாக நான் அதை உட்கொண்டு கிரகித்து கொள்ள வேண்டும். இந்த வார்த்தைகளை வாசித்து தியானித்து என்னுடைய வாழ்க்கையை அனுபவமாக்கி கொண்டு, இப்படிதான் ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார், இதற்காக தான் ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார், இப்படிதான் என்னை நடத்த போகிறார், இந்த சத்தியம் இப்படியாக எனக்கு வெளிப்படுத்துகிறது என்பதை நான் முதலிலே அதை கிரகித்து கொண்ட பிறகுதான் மற்றவர்களுக்கு அதை சொல்லக்கூடிய தகுதியும் ஞானத்தையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆக ஏதோ நான் வேதாகம கல்லூரியில படிச்சு விட்டேன், என் புத்தகம் இந்த திருமறை முழுக்க நான் அத்துப்படி நல்ல ஞானத்தை பெற்றிருக்கிறேன், இதெல்லாம் அப்படியே பிரசங்கிக்க கூடிய அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறேன் என்பதையாக அல்ல. முதலாவது, நான் இதை அறிந்து வாசித்து எனக்குள்ளாக அதை கிரகித்து கொண்டு, என்னுடைய வாழ்வுக்குள்ளாக அதை உறுதி செய்து கொண்டு, என் வாழ்வுக்குள்ளாக அதை அனுபவித்து, என்னுடைய அனுபவத்தின் வழியாக நான் பேசுகிற பொழுது, சொல்லுகிற பொழுது நிச்சயமாகவே அது கேட்கின்றவர்களுக்கு பிரயோஜனமாக காணப்படும். 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே வாசிக்கிறோம், ஆவி என்னை உயர எடுத்துக்கொண்டது, நான் என் ஆவியின் உக்கிரத்திலே மனம் கசுந்து போனேன், ஆனாலும் கர்த்தருடைய கரம் என் மேல் பலமாக இருந்தது. ஆண்டுடைய வார்த்தையை
அவர் அந்த சுருளின் வழியாக அவர் அறிந்து கொள்கிறார், ஏற்றுக்கொள்கின்றார், உட்கொள்கின்றார், கிரகித்துக் கொள்கின்றார். அதற்கு பிறகு ஆவியானவரும் தன்னை உயர எடுத்துக் கொள்ள போகிறார் என்பதாக சொல்லப்படுகிறது. ஆண்டுடைய வார்த்தை மட்டுமல்ல, ஆண்டுடைய வார்த்தையை நாம் அறிந்திருப்பது மட்டுமல்ல, இந்த ஞானத்தை பெற்றிருப்பது மட்டுமல்ல, ஆவியானவர் நம்மோடு கூட செயல்பட வேண்டும். ஆகதான் அபிஷேகம் செய்யப்பட்டவர்களுடைய திருப்பணியாக நம்முடைய திருப்பணி காணப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த நாளுடைய சிந்தனையின் தலைப்பாக காணப்படுகிறது. வெறும் வேதத்தின் வெத்து வார்த்தைகளாக அறிந்திருப்பதல்ல, மாறாக ஆவியானவர் எனக்குள்ளாக செயல்படக்கூடியவராய் காணப்பட வேண்டும். ஆக இந்த வார்த்தைகள், இந்த 14வது வசனத்திலே ஆவி என்னை உயர எடுத்துக்கொண்டது, நான் என் ஆவியின் உக்கிரத்தினாலே மனம் கசுந்த போனேன். ஆண்டவர், இந்த ஆவியானவர் நம்மை வழி நடத்துகின்ற பொழுது, இந்த வார்த்தைகளை பேசு, இந்த இடத்திற்கு செல், இந்த மனிதனை காணு என்று அவன் நம்மை நடத்துகின்ற பொழுது பல வேளையில அந்த வார்த்தைகளை பேசவோ, அந்த இடத்திற்கு செல்லவோ, அந்த மனிதர்களை காணவோ நமக்கு விருப்பம் இல்லாமலும் கூட இருக்கலாம். அதைதான் அவர் சொல்லுகின்றார். என்னை உயர எடுத்துக்கொண்டு போகிற பொழுது ஆவியானவர் எனக்கு மன கசப்பாதான் இருந்தது. பல வேளையில் நமக்கும் விருப்பம் இல்லாமல் தான் இருக்கலாம். என்ன இதை பிரசங்க சொல்றாரு, இதை சொல்றாரு, இங்கு போக சொல்றாரு, இவர்களோடு பேச சொல்றாரு, இந்த காரியங்களை செய்ய சொல்லுகின்றாரு என்று சொல்லு. ஆனாலும் கர்த்தருடைய கரம் என் மேல் பலமா இருந்தது. ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிற பொழுது நிச்சயமாகவே தொடர்ந்து அவர் செய்ய சொல்லுகின்ற காரியங்களை நம்மை நடத்துகிறதை நாம் செய்கின்றவர்களாக, செல்லுகின்றவர்களாக நாம் காணப்படும். ஆக தேவனுடைய வார்த்தையும் ஆவியும் நம்முடைய அருட்பொழி வாழ்வுக்கு, ஊழியத்திற்கு ஒரு சிறப்பாய் காணப்படுகிறது. ஆகவேதான் ஆதியிலே வார்த்தை வழியாக சிருஷ்டிக்கப்பட்டது, ஆவியானவரும் அசைவாடி கொண்டிருந்தார். இரண்டும் ஒன்றாக இருக்க வேண்டும். ஆக ஆணுடைய வார்த்தையும் ஆணுடைய அபிஷேகம் பெற்றவர்களாக அவருடைய திருப்பணியை செய்யக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். பல முறைகளே நமக்கு மனக்கசப்புகள் இருக்கலாம், ஆனாலும் ஆவியானவருடைய துணையை கொண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் கூட கெத்செமனிலே அவர் அந்த ஜெபத்தை ஏறெடுக்கிற பொழுது, ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும். அவருக்கும் மன விருப்பம் இல்லதான், நீங்க கூடுமானால் நீங்க கூடட்டும், ஆனாலும் உம்முடைய சித்தத்தின், உம்முடைய விருப்பத்தின், உம்முடைய திட்டத்தின்படி என்று சொல்லி தெளிவாய் சொல்லுகின்றார். ஆகவே மீண்டும் நிறைவாக ஆண்டுடைய சித்தத்திற்கு நம்மை அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஆண்டவர் அழகாய் நம்மை நடத்துவார், ஆவியானவர் நம்மை தெளிவாய் நடத்துவார். கடந்த நாட்களில் என்னுடைய வாழ்விலே இந்த அனுபவத்தை நான் பெற்றிருக்கின்றேன். இதே இடத்திலே, இந்த தேவாலயத்திலே வந்து முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே நான் செல்ல வேண்டுமா, என்னுடைய உறவை பார்க்க வேண்டுமா, பல காரியங்களை இங்க செய்யணுமேன்னு சொல்லிட்டு பாதி மனசோட தான் இறங்கி போற ஆண்டவர் என்னை தள்ளி கொண்டு போகிறதே போல அழைத்து சென்றார். அங்கு அழைத்து சென்ற பிறகுதான், அதற்கு பிறந்து நடந்த காரியங்கள் தான் எனக்கு இப்பொழுது அதை சாட்சியாய் சொல்லும்படியாக என்னுடைய குடும்ப வாழ்விலே அந்த நான் செல்லவில்லை என்று சொன்னால் பல ஆசீர்வாதங்களை நான் இழந்திருந்து போயிருப்பேன். ஆண்டவர் நம்மை அழகாய் நடத்தக்கூடிய ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை அனுபவ ரீதியாக கண்டு கொண்ட ஒரு சிறப்பை இந்த நாளிலே ஆண்டவர் சாட்சியா என்னை வைத்திருக்கின்றார். ஆக நாமும் கூட ஆண்டவர் நம்மை நடத்துகின்ற பொழுது, ஆண்டவர் நம்மை எச்சரிக்கின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நாம் காணப்பட வேண்டும். தொடர்ந்து எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே வாசிக்கிறோம், கேபார் நதி அண்டையிலே தெலாபியிலே தாபரிக்கிற சிறைப்பட்டவர்களிடத்திற்கு நான் வந்து அவர்கள் தாபரிக்கிற ஸ்தலத்திலே தாபரித்து 7 நாள் அவர்கள் நடுவிலே பிரமித்தவனாய் தங்கினேன். பாபிலோனிலே சிறையில் அழைத்து சென்றவர்களோடு கூட இவரும் அவர்களோடு கூட சென்றவராய் காணப்படுகிறார். அந்த இடத்திலே தன்னோடு கூட இருக்கின்ற மக்களுடைய வேதனைகளை பார்க்கின்றார். அந்த யூதர்களுடைய உடல் ரீதியாக, உணர்வு ரீதியாக மற்றும் ஆன்மீக ரீதியாக கஷ்டங்களை பார்த்து இந்த எசேக்கியேல் மனம் நெகிழ்ந்தவராக, நெகிழ்ச்சி அடைந்தவராக அந்த நடந்ததை கண்டு தாங்க முடியாமல் அவர் 7 நாட்கள் அங்கு உட்கார்ந்திருந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அங்கு அவர் உட்கார்ந்திருக்கிற பொழுதுதான், மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலாளனாக வைத்தேன்,
நீ என் வாயினாலே வார்த்தைகளை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களுக்கு எச்சரிப்பாயாக என்று சொல்லி ஆண்டவர் அவரோடு கூட பேசுகிறார். அவர் எடுத்து பயன்படுத்துகிறார். அவர் என்ன சொல்றாரு, நான் உன்கிட்ட பேசுற அந்த வார்த்தைகளை கேட்டு என் நாமத்தினாலே, உன்னுடைய நாமத்தினால் இல்ல, என்னுடைய நாமத்தினாலே நீ அவர்களுக்கு எச்சரிப்பாய் அந்த வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்பதாக. நீ சொல்லாமல் போனால் இரத்த பழிக்கு நீ ஆளாவாய், குற்றச்சாட்டப்படுவதற்கு நீ ஆளாக. ஆனால் அதை நீ சொல்லிவிட்டாயானால் அவர்கள் இரத்த பழிக்கு ஆளாவார்கள். நீ துன்மார்க்கனை எச்சரித்தும் அவன் தன் துன்மார்க்கத்தை தன் ஆகாத வழியையும் விட்டு திரும்பாமல் போவானாகில் அவன் தன் துன்மார்க்கத்திலே சாவான். நீயோ வென்றால் உன் ஆத்துமாவை தப்புவிப்பார். 20வது வசனம், அப்படியே நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி நீதிகேடு செய்யும் போது நான் அவன் முன் இடற வைக்கும் போது அவன் சாவான். நீ அவனை எச்சரிக்காதபடியினால் அவன் தன் பாவத்திலே சாவான். அவன் செய்த நீதிகள் நினைக்கப்படுவதில்லை, அவன் செய்த அந்த நீதிகள் நினைக்கப்படுவதில்லை, அவனுடைய இரத்த பழியோ உன் கையிலே கேட்கப்படும் என்பதாக. ஆக ஆண்டவர் துன்மார்க்கமாய் செல்லுகின்ற மக்கள், அநீதியாய் இருக்கின்ற, நீதியை செய்யாதபடிக்கு அநீதியாய் இருக்கின்ற மக்களை நீ என்னுடைய வார்த்தைகளை என்னுடைய நாமத்தினால் அவர்களுக்கு எச்சரிப்பாய் சொல்ல வேண்டும். நீ சொல்லவில்லை என்று சொன்னால் அவர்கள் துன்மார்க்கத்தில் இருந்தாலும், அவர்கள் அநீதியாக அவர்கள் செயல்பட்டாலும் அந்த இரத்தப்பழி அவர்கள் மீது அல்ல, உன் மீதுதான் கேட்பேன் என்பதாக சொல்லுகின்றார். ஆக இப்படியாக எசேக்கியேலை ஆண்டவர் அழைத்து அவர் சொல்லுகின்றார், நான் உன்னோடே பேசும்போது என் வாயை திறப்பேன், அப்பொழுது கர்த்தராகிய ஆண்டவர் இன்னதை உரைத்தார் என்று அவர்களோடே சொல்வாய். கேட்கிறவன் கேட்கட்டும், கேளாதவன் கேளாதிருக்கட்டும், அவர்கள் கலக விட்டார் என்றார். ஆண்டவர் தெளிவா சொல்றாரு பாருங்க. இந்த 3ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல, நான் சொல்ல என்னுடைய வார்த்தைகளை உன்னுடைய வாயிலை நான் போடுகிற பொழுது நீ அதை என்னுடைய நாமத்தினாலே சொல்லிவிடு. கேட்கிறவன் கேட்கட்டும், கேளாதவன் கேளாதிருக்கட்டும். அவங்க அப்படிதான், அவங்க கலகக்கார் அப்படிதான். ஆனா நீ என்ன செய்ய, சொல்ல வேண்டியதை நீ சொல்லிவிடு என்பதாக தெளிவாய் சொல்லுகிறார். அடுத்து 4ஆம் அதிகாரம் முழுக்க நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், ஒரு தீர்க்கதரிசி எப்படி அவன் படுத்துக் கொள்ள வேண்டும், அந்த படுத்துக் கொள்வதற்கு அர்த்தம் என்ன, ஏன் அவன் அப்படியாக செய்ய வேண்டும், எத்தனை நாட்கள் அவன் செய்ய வேண்டும் என்று சொல்லி, அவன் எந்த உணவு உண்ண வேண்டும், அந்த உணவை எப்படி அவன் செய்ய வேண்டும் என்று சொல்லி பல காரியங்கள் அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். மிகவும் வேதனையான ஒன்றாக, கஷ்டமான ஒன்றாக இருக்கிறதை நீங்க வாசித்து அறிந்து கொள்ளுங்க. 5ஆம் அதிகாரத்திலே அவனுடைய தலைமுடியை என்னென்ன செய்ய வேண்டும் என்பதாக அவர் அங்கு எச்சரிப்பாய் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆக இப்படியாக இந்த மனிதர்கள் கலகக்காரர்களாக ஆண்டவருக்கு விரோதமா இருக்கின்றதே, அவர்களுடைய வழியை மீண்டும் எரேமியா எப்படியாக ஆண்டுடைய சத்தியத்தை சொன்னார், அதே வண்ணமாக இவரும் சொல்லும்படியாக ஆண்டவர் அங்கு நியமிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆகவேதான் 3ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்தோம் அல்லவா, நீ காவல்காரனாய் இருக்கின்றாய் என்று சொல்லி. ஆக அந்த காவல்காரனாய் நீ இருக்கின்றாய், ஆக அந்த காவல்காரனாய் நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லிதான் இந்த நாளிலே பல தரிசனங்களை ஆண்டவர் அவருக்கு கொடுக்கின்றார். அந்த தரிசனங்கள் வழியாக ஆண்டவர் பேசுகிறதை அவருடைய இந்த தீர்க்க தரிசன வசனங்களிலே நாம் அறிந்து கொள்கின்றோம். 33வது அதிகாரத்தில் இந்த நாளிலே வாசித்தோம் 1 முதல் 9 வசனங்களிலே, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரனே, நீ உன் ஜனத்தின் புத்திரரோட பேசி அவர்களோட சொல்ல வேண்டியதாவது, நான் தேசத்தின் பட்டயத்தை வரப்பண்ணுகையில் தேசத்தின் ஜனம் தங்கள் எல்லைகளில் உள்ள ஒருவனை அழைத்து அவனை தங்களுக்கு காவல்காரனாக வைத்த பின்பு, ஆண்டவர் அந்த மக்களை அப்படியே அழித்து விடாதபடிக்கு, பட்டயத்தினால் அவர்களை அழித்து விடாதபடிக்கு அவர்களுக்கென்று ஒரு காவல்காரனை வைக்கின்றார். அந்த காவல்காரனை வைத்த பின்பு அவன் தேசத்தின் மேல் பட்டயம் வருவதை கண்டு எக்காலம் ஊதி ஜனத்தை எச்சரிக்கும் போது, எக்காலத்தின் சத்தத்தை கேட்கிறவன் அதை கேட்டு எச்சரிக்கையாயிராமல் பட்டயம் வந்து அவனை வாரி கொள்ளுகிறது உண்டானால் அவனுடைய இரத்த பழி அவன் தலையின் மேல் சுமரும். நீ எக்கால ஊது,
நீ எக்காலம் ஊதி எச்சரிக்கின்ற பொழுது அந்த பட்டயத்திற்கு அவன் நீங்களா இருப்பான். இல்லை என்று சொன்னால் அந்த இரத்தப்பழி அவன் தலையின் மேல் சுமரும். அவன் எக்காலத்தின் சத்தத்தை கேட்டும் எச்சரிக்கையா இருக்கவில்லை, அவனுடைய இரத்தப்பழி அவன் பேரில் சுமரும். எச்சரிக்கையா இருக்கிறவனோ தன் ஜீவனை தப்புவித்துக் கொள்வான். ஆக ஆண்டவர் அபிஷேகம் செய்து காவல்காரனை வைத்திருக்கின்றார். காவல்காரன் சொல்லுகின்ற அந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்கக்கூடியவர்களாக, அவனுடைய பட்டயத்திற்கு நாம் நீங்களாக்குகிறவர்களாக, அந்த எக்காலத்தை சத்தத்தை கேட்ட மாத்திரத்திலே ஜனங்கள் எச்சரிக்கப்படாமலும் பட்டயம் வந்து அவர்களின் யாதொருவனை வாரி கொள்ளுகிறது உண்டானால் அவன் தன் அக்கிரமத்திலே வாரி கொள்ளப்பட்டான். ஆனாலும் அவன் இரத்தப்பழியை காவல்காரன் கையிலே கேட்பேன். காவல்காரன் ஜாக்கிரதையாய் ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த அழகான பணியை, எச்சரிப்பின் பணியை, எக்கால தொனியை ஊத்துகிறவனாக, மக்களுக்கு அந்த எச்சரிப்பின் வாழ்வை காண்பிக்கிறவனாக, மனுபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கும் காவல்காரனாக வைத்தேன். ஆகையால் நீ என் வாயினாலே வார்த்தை கேட்டு என் நாமத்தினால் அவர்களுக்கு எச்சரிப்பாயாக. நான் துன்மார்க்கனை நோக்கி, துன்மார்க்கனே நீ சாகவே சாவாய் என்று சொல்லுகையில், நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கத்திலே இராதபடி எச்சரிக்கத்தக்கதாக அதை அவனுக்கு சொல்லாமற் போனால் அந்த துன்மார்க்கன் தன் அக்கிரமத்திலே சாவான். ஆனாலும் அவன் இரத்த பழியை உன் கையிலே கேட்பேன். காவல்காரனுடைய பணி, ஆண்டுடைய அபிஷேகம், ஆண்டவருடைய அந்த அழைப்பை பெற்றவர்கள் ஜாக்கிரதையோடு நமக்கென்ன என்று சொல்லி நாம் இருந்து விடாதபடிக்கு ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு ஆண்டுடைய நாமத்தினாலே அதை சொல்ல வேண்டியவர்களுக்கு எச்சரிப்பாய் சொல்ல வேண்டியது கடமையா இருக்கிறது. இல்லை என்று சொன்னால் அந்த இரத்தப்பழி நம்மீது வரக்கூடியதாக. துன்மார்க்கன் தன்னுடைய வழியை விட்டு திரும்பும்படி நீ அவனை எச்சரித்தும் அவன் தன் வழியை விட்டு திரும்பாமல் போனால் அவன் தன் அக்கிரமத்திலே சாவான், நீயோ உன் ஆத்துமாவை தப்புவிப்பாய். ஆக இந்த காவல்காரனாக எசேக்கியாவை ஆண்டவர் அழைத்தார். இந்த அழகான திருப்பணியை செய்யும்படியாக கொடுத்தார். அவரும் தன்னுடைய திருப்பணியை, அந்த எச்சரிப்பின் பணியை செய்து கொண்டே வந்தார். ஆக எசேக்கியானுடைய தரிசனங்கள் எல்லாம் பின்வாங்கி போன யூத ஜனத்தை குறித்து, கடவுள் ஏன் தன் ஜனங்களை கைவிட்டு விட்டார் என்பதற்கான காரணங்களை மக்கள் அறிந்து கொள்ள விரும்பவில்லை. மாறாக கடவுளையே குறை கூறிக்கொண்டிருந்தார்கள். இப்போ நம்ம சொல்றோம் இல்லைங்களா, ஏன் இப்படி நடந்துட்டே இருக்குது, ஏன் இத்தனை மரணங்கள், ஏன் இத்தனை கஷ்டங்கள், ஏன் இத்தனை இழப்புகள் என்று சொல்லி காரணத்தை நாம் அறிந்து கொள்ளாதபடிக்கு காரணத்தை சொல்லக்கூடியவர்கள் இன்று இருக்கிறார்கள். காவல்காரர்கள் எழும்பியிருக்கிறார்கள். ஆனால் அந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்காதபடிக்கு நாம் மௌனமா இருக்கின்றோமா? கேட்காதபடிக்கு நாம் அடைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். பலர் சொன்னாங்க, அம்மா நீங்க சொல்ற இந்த ஆராதனையும் நீங்க சொல்ற இந்த மெசேஜை கேட்கறது இல்லம்மா யாருமே. ஆண்டவருடைய கடமையை நான் செய்கிறேன், நான் சொல்ல வேண்டிய சத்தியத்தை சொல்லிடு, இல்லாட்டி ரத்த பழிக்கு நீ ஆகலாம். எச்சரிப்பின் எக்காலத்தை நீ ஊதிவிடு. அந்தந்த காலத்திற்கு வேண்டிய சத்தியத்தை அவர் சொல்லுகின்ற அந்த வார்த்தைகளை கேட்டு அவருடைய நாமத்தினாலே சொல்லிவிடுகிற பொழுது நிச்சயமாகவே அதை கேட்டும் அதை உணர்ந்தும் அதற்கேற்ற வண்ணமாக மாற்றம் கொள்ளாதவரிடத்தில் ஆண்டவர் கேட்பார் என்று சொல்லி, ஆக ஆண்டவர் ஏன் இப்படியாக நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து குறை கூறாதபடிக்கு இந்த இஸ்ரவேல் மக்களை போல இந்த காலங்களிலே நாம் அமர்ந்து, ஆண்டவரே என்னுடைய குற்றங்கள் என்ன, என்னுடைய குடும்பத்தினுடைய குற்றங்கள் என்ன, என்னுடைய திருச்சபையினுடைய குற்றங்கள் என்ன, என்னுடைய தனிப்பட்ட வாழ்வில காணப்படுகிற தவறுகள் என்ன என்று சொல்லி ஒரு விசையாய் நம்மை தாழ்த்தி நம்முடைய தவறுகளை நாம் அறிக்கை செய்கிற பொழுது நிச்சயமாகவே நம்முடைய ஆண்டவர் நம்மை மீட்டெடுக்கின்ற ஆண்டவராய் இருக்கின்றார். இம்மை பொழுதிலே நம்மை மீண்டும் அந்த மகிமையின் வாழ்வை கொடுக்கக்கூடியவராய் இருக்கின்றார். ஆனால் எசேக்கியேல் கர்த்தர் அருளின முடிவான தரிசனத்தின்படி ஆலயத்தில் மக்கள் தொடர்ந்து ஆண்டவருக்கு விரோதமாக இந்த விக்கிரக ஆராதனைகளை செய்து வந்தார்கள். கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்தார் என்று சொன்னால், தம்முடைய ஆவியை அந்த ஆலயத்தை விட்டு புறப்பட செய்து விட்டார், நகரத்துக்கும் வெளியே போய்விட்டார் என்பதாக எசேக்கியேலுடைய தீர்க்கதரிசி வார்த்தைகள் சொல்லுகிறது. அதன்படி கர்த்தர் பாதுகாப்பு எருசலேமை விட்டு நீங்கிற்று.
கர்த்தருடைய ஆலயம் இருக்கும் எருசலேம் நகரம் யாரும் பிடிக்க இயலாது என்ற அவர்களுடைய மூட நம்பிக்கை அங்கு அபத்தமாயிற்று என்றுதான் சொல்ல வேண்டும். காரணம் என்னவென்றால் ஆண்டுடைய பிரசனம் அங்கு காணப்படாதபடிக்கு ஆண்டவர் வெளியே வந்து விட்டார். ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கின்ற பொழுது பாதுகாப்பு. ஆவியானுடைய சத்தத்தை கேட்டு நாம் உணர்வடைந்து நம்மை மாற்றத்திற்குள்ளாக நம்மை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்ற பொழுது நமக்கு வாழ்வு. ஆகவே பாபிலோன் நாட்டு தளபதி ஆலயத்தை அழித்து, அந்த ஆலயத்தில் ஆண்டவர் இல்லாத பட்சத்தில் அந்த ஆலயத்தை அழித்து எருசலேமை தரமட்டமாக்கி விட்டார். எசேக்கியேல் அடிமைகளுடன் கூலி வேலை செய்யும் நாட்களிலே மீட்பின் செய்தியாக இன்னும் அநேக தரிசனங்களை கண்டார். அதிலேதான் எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தை நாம் அறிவோம். அவர் கண்ட பள்ளத்தாக்கின் எலும்புகளின் தரிசனம் சபையின் உயிர் மீட்சியின் செய்தியாக இன்று பயன்படுத்தப்படுகிறது. நம்முடைய சபைகள் உயிர் மீட்சி அடைய வேண்டும். வெறும் உலர்ந்து போன எலும்புகளாக நம்முடைய சிந்தனைகளும் வாழ்வும் வழிபாடும் காணப்பட்டது. ஆக உயிர் மீட்சி உள்ள ஒரு வாழ்வாக சபையாக இந்த நாளிலே எசேக்கியேலுடைய இந்த எச்சரிப்பின் சத்தத்தை தீர்க்கமாய் சொல்லப்பட்ட ஆண்டுடைய வார்த்தைகள் நாமத்தினாலே வெளிப்படுகிறதை நாம் எச்சரிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். எரேமியாவின் செய்திகள் பாபிலோன் ஆட்சியின் முடிவோடு நின்று விடுகிறதல்ல. ஆனால் எசேக்கியேலுடைய இந்த தீர்க்க தரிசனமான இந்த இறுதி கால இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் மேசியாவின் செய்தியாக அது அமைகிறதை நீங்கள் இறுதியாக தொடர்ந்து அந்த புத்தகத்தை, அந்த தீர்க்க தரிசன புத்தகத்தை வாசித்து பாருங்கள். இறுதியாக அந்த செய்தி மேசியாவின் செய்தியாக அமைகிறது. ஆலயம் திரும்ப கட்டப்பட்டு மக்கள் திரும்பவும் தாய்நாடு வந்து சேருவார்கள் என்று ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர் தீர்க்க தரிசனமாய் கண்டதை, கட்டப்பட வேண்டும் ஆலயம், அதன் அளவுகள் ஆகியவை ஒரு வரைபடமாக போல எசேக்கியாவுக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக கூறப்பட்டதை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இன்றளவும் யூதர்கள் எல்லா தீர்க்கதரிசிகளை விட இந்த எசேக்கியேலுடைய தீர்க்க தரிசனங்களை பாராட்டி போற்றி வருகின்றனர். அவர் கூறியபடி உலக முடிவின் கட்டப்படவிருக்கும் ஆலயத்தின் பரிமாணங்களை அவர்கள் கவனித்து ஆலயம் கட்டும் நாளுக்காக ஆவலோடு காத்திருக்கின்றார். எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பதாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் இன்று அது நினைவுபடுத்தப்பட்டு அதற்காக பிரயாசங்கள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த எசேக்கியேலுடைய முடிவின் வாழ்வை நாம் பார்க்கிற பொழுது இரத்த சாட்சியாக அவர் மரித்தார் என்று வரலாறு கூறுகிறது. அவருடைய கல்லறை இன்றும் ஈராக் நாட்டிலே காணப்படுவதாக சொல்லப்படுகிறது வரலாற்றில். ஆகவே இப்படியாக ஆண்டவர் அழைத்த மாத்திரத்திலே உடனே கீழ்ப்படிந்து தன்னுடைய வாழ்வு எத்தனை ஒரு கடினப்பாடாக இருந்தாலும் தன்னுடைய மனைவியும் இப்படியாக இறக்கப் போகிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் முன்பதாகவே சொல்லிவிடுகின்றார். ஆனாலும் எல்லாவற்றையும் ஏற்று ஆண்டவருடைய அந்த அழைப்பு, அந்த அபிஷேகத்தை வைத்து அவர் சொன்ன அந்த பணியை, அந்த ஊழியத்தை அழகாய் நிறைவு செய்து ஆண்டவருக்கு என்று சாட்சியாய் இருந்த அந்த அழகான ஒரு தீர்க்கதரிசியின் வார்த்தைகளை மீண்டும் அந்த புத்தகம் முழுவதும் வாசித்து இந்த காலத்திற்கு ஏற்ற ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை அவர் கொடுக்கிறார். ஆகவேதான் இந்த நாளில் இதை தெரிவு செய்து கொண்டேன். நமக்கு ஏற்ற ஒரு எச்சரிப்பின் காரியமாக இருக்கிறது. கேட்டாலும் சரி, கேட்காவிட்டாலும் சரி, அவனுடைய சத்தத்தை இந்த நாள் எச்சரிப்பாய் சொல்லுகின்றேன். எசேக்கியானுடைய தீர்க்கதரிசியின் வார்த்தைகள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது. இதே போன்றுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய சீஷர்களுடைய வாழ்வும் கூட இரத்த சாட்சியாக அவருடைய வாழ்வுகள் காணப்பட்டது என்பதை நாம் அறிவோம். ஆண்டவர் பேதுருவை அழைக்கின்றார், என்னுடைய மந்தையை மேய்ப்பாயாக என்று சொல்லுகின்றார். பிறகு உன்னுடைய பணி, உன்னுடைய ஊழியம், உன்னுடைய மரணம் இப்படியாக தான் இருக்கும் என்று சொல்லி தெளிவாய் பேதுருவுக்கு இந்த நாளில் வாசிக்கப்பட்ட நற்செய்தியின் பாகமாக யோவான் 21:15 முதல் 19 வரையிலுமாய் வாசிக்க கேட்டோம். இதே பேதுரு எழுதுகிறார். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே அவர் தன்னுடைய கடிதத்தில் எழுதுகிறார், ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்திற்குட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் அளிக்கப்படும். இது நிமித்தம் இவைகளை நீங்கள் அறிந்தும் நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியத்தை உறுதிப்பட்டிருந்தும்
உங்களுக்கு இவைகளை எப்பொழுதும் நினைப்பூட்ட நான் அசதியாயிரேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயான்னு சொன்னார் இல்லைங்களா? தனக்கு அறிவித்தபடி தனக்கு கொடுத்த இந்த அழகான பணி, தனக்கு அபிஷேகம் செய்த இந்த அழகான திருப்பணியை நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்திலே நேரிடும் என்று அறிந்து, கூடாரத்தினா அவர் மரிக்க போறார், இந்த கூடாரத்துல நான் போறது என்பதை சீக்கிரத்திலே அறிந்து, இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன். ஆக நானும் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கின்ற இந்த அழகான பணி, இந்த அபிஷேகம் செய்யப்பட்ட தெரிந்தெடுக்கப்பட்ட இந்த அழகான பணியிலே அர்ப்பணித்து, ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கின்ற ஊழியம், என்னிடத்திலே கொடுத்திருக்கின்ற மந்தையை, எனக்கு கொடுத்திருக்கிற அந்த அபிஷேகத்தை, ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கின்ற ஊழியத்தின் பாதையிலே, ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற வாழ்விலே, ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஜீவனிலே, என்னுடைய வாழ்வு வரையிலுமாய் இதே வண்ணமாக பேதுரு சொல்லுகின்ற வண்ணமாக இந்த தேகம் முடியும் வரையிலுமாய் ஆண்டுடைய சத்தியத்தை நினைப்பூட்டி கொண்டே இருக்கும்படியாக, நினைப்பூட்டி கொண்டிருப்பது மட்டுமல்ல, ஆண்டவருக்கு சாட்சியாய் பேதுரும் எசேக்கியேல் தீர்க்கதரிசியும் வாழ்ந்தது போல இந்த நாளில் நிருப பாடமாக வாசிக்கப்பட்ட பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுக்கு சொல்லுகின்ற பொழுது, ஒரு திருச்சபையிலே அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள் எப்படியாக திருப்பணியை செய்ய வேண்டும், அவருடைய திருப்பணிகள், அவருடைய உபதேசங்கள் எப்படியாக இருக்க வேண்டும், அவருடைய வாழ்வுகள் எப்படியாக இருக்க வேண்டும், என்னென்ன காரியங்களை அவர்கள் செய்ய வேண்டும், அவருடைய குணாதிசயங்கள் எப்படியாக இருக்க வேண்டும், அவருடைய நடை உடை பாவனை எப்படியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த 1 தீமோத்தேயு முழுக்க நீங்கள் அந்த கடிதத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னால், திருச்சபையிலே ஆண்டுடைய அழைப்பினை பெற்று திருப்பணியை செய்ய தெரிந்து செய்யப்பட்டிருக்கிற மக்கள், நான் என்ன செஞ்சிட்டு இருக்கிறேன், திருச்சபையினுடைய ஆசாரியனாக, திருச்சபையுடைய மூப்பனாக, திருச்சபையினுடைய பல நிர்வாகங்களை செய்யக்கூடிய மகனாக, நான் இப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்டவனாக, இப்படிப்பட்ட சிந்தை உள்ளவனாக, இப்படிப்பட்ட வாழ்வின் ஒழுங்கு நிறைகள் என்னிடத்திலே காணப்படுகிறதா, மற்றவர்களுக்காக செபிக்கிறவர்களாக இருக்கின்றோமா, மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக என்னுடைய வாழ்வு காணப்படுகிறதா, ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த அழகான அழைப்பு, ஆண்டவர் கொடுத்திருக்கிற அழகான அபிஷேகத்தை நான் வைத்துக்கொண்டு வீணாயதை கழித்துக் கொண்டிருக்கின்றேன். வெறும் என்னுடைய பெயருக்காக, என்னுடைய பதவிக்காக, என்னுடைய மேன்மைக்காக அந்த காரியங்களை நான் அதை வைத்துக் கொண்டிருக்கிறேனா? சிந்தித்து பார்ப்போம். இல்லை என்று சொன்னால் இந்த நாளிலே தாழ்த்தி அர்ப்பணிங்க. அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த அழகான பணியை தொடர்ந்து நான் ஆண்டவருக்கு சாட்சியாய் செய்யக்கூடிய வகையிலே என்னுடைய வாழ்வு காணப்பட வேண்டும். ஆண்டவர் என்னை அதற்காக வைத்திருக்கிறார். நான் வீணாய் காலத்தையும் வீணாய் அபிஷேகத்தையும் விட்டுவிடாதபடிக்கு அதற்கேற்ற ஒரு சிறப்பான வாழ்வையும் பணியையும் செய்ய ஆண்டவர் இந்த நாளே ஒரு பெரிய ஒரு வாய்ப்பையும் பெரிய ஒரு எச்சரிப்பையும் எனக்கு கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். இல்லை என்று சொன்னால் அந்த வாழ்வையும் அந்த அபிஷேகம் விட்டு விலகி போயிடுங்க. இல்லை என்ற இரத்த பழியை உங்கள் மீது ஆண்டவர் கேட்கக்கூடியவராய் இருக்கின்றார். செய்கிறவர்களுக்கு அந்த இடத்தை கொடுங்க. எத்தனையோ பேர் ஆண்டவருக்கு என்று சாட்சியை நிற்க வேண்டும் என்று சொல்லி வாஞ்சையோடு இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்று அந்த காரியங்களை விட்டுக் கொடுங்க. உங்களால் 1 தீமோத்தேயுவுக்கு பவுல் கடிதமாய் எழுதி சொல்லப்பட்ட காரியங்களிலே கடைபிடிக்க விருப்பம் இல்லை என்று சொன்னால், அப்படிப்பட்ட ஒரு வாழ்வும் ஊழியமும் செய்ய விருப்பம் இல்லை என்று சொன்னால், இந்த நாளிலே ஒரு எச்சரிப்பாய் எடுத்துக் கொள்ளுங்கள். திருச்சபையின் பெரியவர்களே, ஊழியத்தை செய்கின்றவர்களே, ஒரு எச்சரிப்பாய் எடுத்துக் கொள்ளுங்கள். என்னுடைய கடமை செய்து முடிக்கின்றேன். அவர்களுக்கு எச்சரிப்பின் சத்தத்தை, எக்கால சத்தத்தை ஊது. பட்டயம் அவர்கள் மேல் வராதபடிக்கு அவர்கள் அதை கேட்டு மாறட்டும். இல்லை என்று சொன்னால், நீ சொல்லவில்லை என்று சொன்னால் அதை என்னிடத்திலே கேட்கக்கூடியவராக இருக்கிறார். ஆக கஷ்டமா இருக்கதான் செய்யும். ஆனால் இந்த நாளில் ஆண்டுடைய எச்சரிப்பின் சத்தத்தை நீங்கள் கேட்டவர்களாக மீண்டும் ஒரு விசையாக திருமறையின் பகுதிகளை வாசித்து தியானித்து நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுக்கும்படியாக உங்களை மீண்டும் நினைவுபடுத்துகின்றேன். தேவன் தாமே இந்த திருவசனங்களை நாம் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக கொடுத்து நம்மை தொடர்ந்து அவருடைய அபிஷேகத்தின் மக்களாக ஆசீர்வாதமாய் நடத்துவாராக. ஆமென். செபிப்போம். கிருபை இந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி படைக்கிறோம் சுவாமி. என் தேவன் தாமே ஆண்டவரே, உம்முடைய பிரதிநிதிகளாக இறை மக்களுக்கு ஆண்டவரே, எங்கள் வழியாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக, அழைக்கப்பட்டவர்களாக, அபிஷேகம் செய்யப்பட்டவர்களாக, விசேஷமாக
ஆண்டவரே, உம்முடைய திருப்பணியை மட்டுமல்ல, நீர் சொல்லுகின்ற வார்த்தைகளை கேட்டு உம்முடைய நாமத்தினால் அதை மற்றவர்களுக்கு சொல்லும்படியாக ஒரு எச்சரிப்பின் வாழ்வாக இந்த நாள் காணப்படுகிறது சுவாமி. இந்த காலங்கள் அப்படிப்பட்ட காலமாய் காணப்படுகிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசியை ஆண்டவரே, ஒரு ஆசாரியனாக இருந்த அவரை நீர் தெரிந்து கொண்டீர் தீர்க்கதரிசியாக. இஸ்ரவேல் மக்களுக்கு காவல்காரனாய் வைத்தீர். தீமைகள், அசுத்தங்கள், அருவருப்புகளாக அவருடைய சிந்தனைகள், வாழ்வுகள் காணப்படுகிற பொழுது அதை எக்காலத்தோடு எச்சரிப்போடு சொல்லத்தக்கதாக அதை அவர் சிறப்பாய் செய்து முடித்தார் சுவாமி. என் தேவன் தாமே அவரை போல கடைசி வரையிலுமாய் இந்த அழைப்பினையும் இந்த அருட்பொழியின் பணியையும் பெற்றிருக்கின்ற ஒவ்வொருவரும் நாங்களும் ஆண்டவர் என்னுடைய வாழ்வின் நிறைவு வரையிலுமாய் என்னுடைய கடமைகளை சரியாய் செய்ய, தீமையான ஆண்டவரே பதவிக்காக, ஆதாயத்திற்காக இதை விற்று போடாதபடிக்கு என் தேவன் எதிர்பார்க்கின்ற அந்த சிறப்பான பணியை நாங்கள் செய்து முடிக்கின்ற வகையில் என் தேவன் தாமே அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பும்படியாக இந்த நாளில் ஆண்டவரை தங்களுடைய குறைகளை உணர்ந்து இந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு யார் யார் தங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றார்களோ என் தேவன் தாமே ஒரு விசையாய் அவளுக்கு கிருபை பாராட்டும். தொடர்ந்து உமக்கென்று சாட்சியாய் எழும்பி நிற்கத்தக்கதாக காலத்தையும் ஊழியத்தையும் அபிஷேகத்தையும் வீணாய் கழிக்காதபடிக்கு என் தேவன் தாமே அது உம்முடைய நாம மகிமைக்கென்று அதை பயன்படுத்தத்தக்கதாக எசேக்கியேல் தீர்க்கதரிசியை போல, அப்போஸ்தலனாகிய பேதுருவை போல, பவுலை போல, தீமோத்தேயை போல என்னுடைய வாழ்வுகள் காணப்பட இதனால் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் தாமே ஒவ்வொரு திருச்சபையினுடைய குடும்பத்தை என் தேவனீர் இம்மட்டுமாய் பாதுகாத்திருக்கிறீர் சுவாமி. ஒரு சில குடும்பத்தின் ஒரு சில பிள்ளைகள் பலவீனத்தின் மத்தியில் இருக்கின்ற பொழுது என் தேவன் தாமே அடியாலை கொண்டு உம்முடைய வார்த்தைகளை கொண்டு பலப்படுத்தும்படியாக கிருபை கொடுத்து வருகிறீர். தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய நீங்காத பிரசனம் அவர்களோடு கூட காணப்படட்டும். சுகத்தோடு பலத்தோடு என் ஆண்டவர் கொடுத்த இந்த ஆசீர்வாதத்திற்காய், சுகத்திற்காய் நன்றி கூறுகிறேன் என்று சொல்லி பலர் எழும்பி நன்றியை கூறும்படியாக கிருபை பாராட்டினரே, அதே வண்ணமாக தொடர்ந்து ஒவ்வொருவரோடு கூட உம்முடைய கிருபை இருக்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையுமாய் ஆசீர்வதியும். குறைவுகள் மத்தியிலே, அசுத்தங்கள் மத்தியிலே, அருவருப்புகள் மத்தியிலே, தீமைகள் மத்தியிலே, பயங்கள் மத்தியிலே என் தேவனீர் அங்கு இருக்கிறீர் சுவாமி. உம்முடைய அபிஷேகம் அவர்களோடு கூட இருந்து அவர்களை தேற்றி ஆற்றி பாதுகாத்து பராமரிக்கும்படியாக செபிக்கும். தொடர்ந்து பொறுப்படுத்த வழிநடத்தும். இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வழியாக விண்ணப்பிக்கிறீங்களா அன்பின் ஆண்டவரே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் மூலமே பரிசுநாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தாயும் தந்தையுமாகி கடவுளுடைய அன்பும் நம்மை ஒவ்வொரு நாளும் தேற்றி வழிநடத்தி வருகின்ற தூய ஆவியானுடைய அபிஷேகமும் வழிநடத்துதலும் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் இன்றும் எப்போதும் நிலைத்து நிற்பதாக. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. கர்த்தருடைய சமாதானத்தோட நம்முடைய வாழ்வு காணப்படுவதாக.